மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். கூட்டணி கட்சிகள் தங்களுடைய கூட்டணிகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை திமுக தெரிவித்திருக்கிறது. அதற்கு உதாரணமாக தங்களையே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். திமுகவே குறைவான இடங்கள்ல போட்டியிட இருக்கிறோம் என்ற அந்த தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். இதுல என்ன வியூகம் இருக்குன்னு பாக்குறீங்க? பொது நன்மையை கருதி கூட்டணி கட்சிகள் சிறிய சிறிய தியாகங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் வியூகம். திமுக இடங்களை குறைத்துக் கொண்டு போட்டியிடும் என்றால் இன்னமும் நிறைய கட்சிகளை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்றுதான் நம்ம பொருள் கொள்ள வேண்டும். ஏற்கனவே தேமுதிக வந்திருக்கிறது, மக்கள் நீதி மையம் வந்திருக்கிறது. நேற்றைக்கு கூட அந்த கூட்டம் நடந்தது. முதலமைச்சர் கலந்து கொண்ட மக்கள் நீதி மையத்தின் 9வது ஆண்டு விழா நடந்தது. அப்படி என்றால் இன்னமும் கூட அவர்கள் எதையோ எதிர்பார்க்கிறார்கள். சிறிய கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முதலிலேயே இப்படியான ஒரு சங்கேதத்தை கொடுப்பதன் மூலமாக காங்கிரஸ் கட்சிக்கு இதுல ஒரு சிக்னல் இருக்கு. ஏற்கனவே 25 இடங்கள் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். 25 இடங்களே குறையும் என்கிற ஒரு சிக்னல் இருக்கிறது. ஒரு வகையில் இது அரசியல் ரீதியாக இப்படித்தான் பேசுவார்கள். கூட்டணி கட்சிகள் மிக அதிகமான இடங்களை கேட்கும். 2 இடங்களை பெற்றவர்கள் 10 இடங்கள் கேட்பார்கள். 2 இடங்களை கொடுத்தவர்கள் 1 இடம் தான் தருவோம் என்பார்கள். ஏதாவது ஒரு வகையிலே அது பொது நன்மைக்காக பேச்சுவார்த்தை இனிதாகத்தான் முடியும். பொதுவாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முதலில் அவர்களோடு தான் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். திமுக கூட்டணியிலே எப்போதுமே அதுதான். துரைமுருகன் எப்போதும் சொல்வது முஸ்லீம் லீக் தான் ஓல்டஸ்ட் கஸ்டமர் என்றுதான் அவர் சொல்வார். காரணம், இவர்கள் மூலமாக கூட்டணி கட்சிகளுக்கு சங்கேத செய்தி கொடுத்து விடலாம். சூசகமாக இது இவ்வளவுதான் சாத்தியம் என்று சூசகமாக கொடுத்து விடலாம். எது எப்படி இருந்தாலும் போன முறை என்ன சீட்டுகள் கொடுத்தார்களோ ஓரளவுக்கு அந்த அளவுக்கான எண்ணிக்கை கிடைக்கும். இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கு கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அவர்களே பேட்டியின் போதே கூறினார்கள், நாங்கள் ஒரு முறை 2 தொகுதியில் நின்றோம், ஒரு முறை 5 தொகுதியில் நின்றிருக்கிறோம். கூடுதலும் குறைவதும் இயற்கைதான், ஒரு கூட்டணி கணக்கிலே இயற்கைதான் என்று அந்த பேட்டியிலே குறிப்பிட்டார்கள். கூடுதலும் குறைதலும் இயற்கைதான், ஆனால் ஓரளவுக்கு மேல் குறைய மாட்டார்கள். கட்சிக்காரர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற கட்டாயம் எல்லா கட்சி தலைமைகளுக்கும் இருக்கிறது. எனவே சற்றேற குறைய போன முறை என்ன கிடைத்ததோ அது மாதிரி இந்த முறை கிடைக்கும். ஓரிரு இடங்களை குறைத்தால், ஒரு கூட்டணிக்கு 1 இடம் 2 இடம் குறைத்தால் அதிகமான இடங்களுக்கு பிற கூட்டணி கட்சிகள் புதிய கட்சிகளை உள்ளே கொண்டு வரலாம். அப்படி பார்த்தால் காங்கிரஸ் கட்சிக்கு தான் அதிக இடம் குறைக்க வேண்டியது வரும். ஏனென்றால் பிற கட்சிகள் கிட்டத்தட்ட 5 இடம் 3 இடம் 2 இடம் தான் இருக்கு. காங்கிரஸ் கட்சி தான் 25 பல்காக இருக்கிறது. அவர்களுக்கு ஓரளவுக்கு கணிசமாக குறைத்தால்தான் புதிதாக வரக்கூடிய கட்சிகளுக்கான இடம் உறுதி செய்ய முடியும். ஆனால் இதெல்லாம் அவர்கள் சாமர்த்தியமாக செய்து விடுவார்கள். திமுக தலைமையை பொறுத்தவரையிலே கலைஞர் காலத்தை விட கூட இப்போது ரொம்ப சாணக்கியத்தனம் எனக்கு மிக அதிகமாகவே தெரிகிறது. எல்லாம் போக யாருமே இந்த கூட்டணியை விட்டு வெளியே போக மாட்டார்கள். முஸ்லீம் லீக் கூட இன்றைக்கு இப்போது அதைத்தான் சொன்னார்கள், நாங்கள் கொள்கை அடிப்படையில் இருக்கிறோம், கூட்டணியை விட்டு ஒரு நாளும் வெளியே போக மாட்டோம் என்று. கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளின் நிலைமையும் அதுவாகத்தான் இருக்கும். காங்கிரஸ் கட்சியின் நிலைமையும் அதுவாகத்தான் இருக்கும். அடுத்து வருகிற வாரத்திலே இது எல்லாமே நமக்கு தெளிவாக தெரியும். நன்றி திரு தராசு ஷாம், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. திமுக தன்னுடைய பேச்சுவார்த்தையை அதிகாரப்பூர்வமாக தொடங்கிய நிலையில் IUML-உடனான அந்த பேச்சுவார்த்தையில் கடந்த முறை கொடுத்த தொகுதிகளை விட குறைத்துக் கொள்ளுமாறு அந்த கோரிக்கையை முன்வைத்ததாக தெரிகிறது. அது சார்ந்த செய்தியாளர் சந்திப்பையும் திரு காதர் மொய்தீன் கொடுத்தார். இது பற்றிய கூடுதல் கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். திமுக முந்தைய தேர்தலை விட இப்போ தொகுதிகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்காங்க. இது எல்லா கட்சிகளுக்குமான செய்தியாக பார்க்க வேண்டுமா, அல்லது இருக்கும் நிலைமை இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இது IUML-க்கான ஒரு செய்தியா தான் நான் பாக்குறேன். ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் திமுக கொஞ்சம் ஒரு 1-2 சீட் அதிகமா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது என்னன்னா, திமுக கூட்டணியில் இப்ப பாத்தீங்கன்னா முஸ்லீம் இயக்கங்கள் IUML மட்டுமே இல்ல, ஜவஹர்லாவுடைய கட்சி, அது மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு, அதே மாதிரி தமிழ் அன்சாரியுடைய ஜனநாயக மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு, அப்புறம் SDP வேற சேர்ந்திருக்கு. ஸோ 4 முஸ்லீம் இயக்கங்கள் அங்க இருக்காங்க. 4 முஸ்லீம் இயக்கங்கள் அங்க இருக்கும்போது முஸ்லீம்களோட பிரதிநிதிகள் கொஞ்சம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் அந்த கணக்குல தான் திமுக போறாங்க. ஆக்சுவலா IUML-க்கு 2 கொடுத்தா கூட, அவங்களுக்கு 1 குறைஞ்சா கூட இன்னொரு முஸ்லீம் இயக்கத்துக்கு 1 கொடுக்கறது மூலமாக முஸ்லீம் பிரதிநிதிகளை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடங்களை கரெக்டா கொடுத்துடலாம், அதை காம்பன்சேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் பிரதிநிதியை இடம் பெறக்கூடிய வகைகளை இவங்களுக்கு 3 இடத்துல போட்டி போட்டாங்க. வாணியம்பாடி, தென்காசி, ஐ திங்க் சிதம்பரம் நினைக்கிறேன். 3 இடத்துல அவங்க தோத்தாங்க ஆக்சுவலா. ஸோ
அதனால ஒரு இடத்த குறைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு இடத்த வந்து தமீமுல் அன்சாரிக்கோ அல்லது வந்து எஸ்டிபிஐக்கோ கொடுத்தாங்கன்னா அதுவும் முஸ்லீம் பிரதிநிதி அமைப்பு தானே. அதனால அப்படி ஒரு காம்பன்சேட் பண்ற ஐடியா இருக்கும். ஸோ இது வந்து ஐயுஎம்எலுக்காக கொடுக்கப்பட்ட விஷயமா கூட இருக்கலாம். திமுக வந்து தான் போட்டி போடுற இடங்களோட எண்ணிக்கையை குறைக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்குன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா நீங்க தேமுதிகவை சேர்த்திருக்கீங்க, கமலோட மக்கள் நீதி மையம் வந்திருக்கு, ஓபிஎஸ் நாளைக்கு வந்தாருன்னா அவருக்கு 2 சீட் கொடுக்கணும். ஸோ திமுக தன்னுடைய எண்ணிக்கையை குறைக்கணும். 188 இடங்களில் உதயசூரியன் போட்டி போடுதுன்னா இந்த வாட்டி 18 இடங்களை கொடுத்துட்டு 170 இடங்கள்ல அவங்க போட்டி போடுற ஐடியாவில் இருக்காங்கன்னு அந்த மேலிட தலைவர்கள்லாம் பேசும்போது சொல்றாங்க. ஸோ 170 இடங்கள் போட்டி போடுறாங்க அப்படின்னா உதயசூரியன் போட்டி போடுதுன்னா 18 இடங்களை பிரிச்சு கொடுக்கணும். அந்த 18 இடங்களை பிரிச்சு கொடுக்குற மாதிரியான அந்த 18க்குள்ள உயர்த்தி கொடுக்கறதெல்லாம் கொடுத்துடணும் எல்லாருக்குமே, காங்கிரஸ் உட்பட எல்லாருக்குமே கொடுத்துடணும். ஸோ எல்லாருக்குமே ஒரு 2 சீட் ஏறும். சிபிஎம் இவங்களுக்கு எல்லாமே, மதிமுக விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 சீட், காங்கிரஸுக்குலாம் 2 சீட் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கொங்கு மக்கள் கட்சி அப்புறம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அந்த கொங்கு மண்டலம் கொஞ்சம் முக்கியமான ஏரியாவாக இருக்காங்க, அவங்களுக்கு குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ரொம்ப. அதே சமயம் இந்த ஐயுஎம்எல் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 3 2 ஆக்கிக்கோங்க, 1 குறைச்சிக்கோங்க, 2 வச்சுக்கோங்க. ஏன்னா முஸ்லீம் இயக்கங்கள் இன்னும் 2 3 இருக்கிறதுனால அவங்களுக்கு கொடுக்கறது மூலமா முஸ்லீம் பிரதிநிதிகளை வந்து கொஞ்சம் சமமா காம்பன்சேட் பண்ண முடியுன்ற அந்த ஐடியால தான் அவங்க திமுக போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் ஆக்சுவலா. நன்றி திரு பிரியன். தற்போது ஒரு முக்கிய செய்தியையும் காட்சியும் நாம் பார்த்து வருகிறோம். திரு காதர் மைதீன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு செய்தியாளர் சந்திப்பிற்கு பிறகு அங்கு அறிவாலயம் வளாகத்திலேயே அவர் மயக்கமடைந்திருக்கிறார். அவருக்கான முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மீண்டும் அறிவாலய வளாகத்திற்குள் அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். தற்போது அவருக்கான சிகிச்சை அளிக்கப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், தற்போது நிலவரம் என்ன? இந்திய யூனியன் லீக் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் காதர் மொய்தீன் திடீரென செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு மயக்கம் அடைந்திருக்கார். அவருக்கு தற்பொழுது முதலுதவி சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அண்ணா அறிவாலய வளாகத்திற்குள்ளேயே அவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இங்கிருந்து அவர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கார். தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் ஏறக்குறைய 10 நிமிடங்களுக்கு மேலாக பேசிக் கொண்டிருந்த நிலையில அந்த இடத்திலேயே அவர் மயக்கம் அடைந்திருக்கார். வெயிலினுடைய தாக்கம் இருக்கக்கூடிய நிலையில வயது மூப்பின் காரணமாக அவருக்கு இந்த மயக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்ற தகவல் அடிப்படையில் மருத்துவர்கள் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கார்கள். இங்கிருந்து அவருக்கு அடுத்த கட்டமாக மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கார். ஆம்புலன்ஸ்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா? அது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். தொடர்ந்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக தொகுதியுடைய எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுகவும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தொகுதியுடைய எண்ணிக்கையை எங்களுக்கு உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு முதற்கட்ட பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருக்கிறது. தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசித்த பிறகு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக காதர் மொய்தீன் தெரிவித்திருந்தார். அதே போல நாளைய தினம் மனிதநேய மக்கள் கட்சியோடும் அதே போல மதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை திமுக நடத்த இருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என அடுத்தடுத்த கட்சிகளுக்கான தேதிகளை அவர்களுக்கான அழைப்பை திமுக விடுத்திருக்கிறது. காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இதுவரை எந்த தேதியில் அவர்கள் பேச இருக்கிறார்கள் தகவல் கூறப்படவில்லை. மற்றபடி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய மற்ற கட்சிகளுக்கான அழைப்பையும் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகளோடு பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் அழைப்பு விடுப்பார்கள் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. காலையில முதலமைச்சரோடு இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழு முதற்கட்ட ஆலோசனை நடத்திய பின்னர் இந்த பேச்சுவார்த்தை நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி கோகுல் விவரங்களுக்கு. இனி மற்ற செய்திகளை தொடர்ந்து வழங்குகிறார் நெறியாளர் ஸ்ரீராம். நன்றி அபிநயா.